ஞானச்சித்தர். நான் காவலாளராக சென்னையில் இருந்தேன். இப்போ 2 days தான் ஆகுது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஆம்பூர் டிராபிக் இன்ஸ்பெக்டர் ஜாயின் பண்ணிக்கிறேன். நான் என்னுடைய சுருக்கமாக சொல்லணும்னா என்னுடைய செயல்பாடு தான் நான் பேசும். நான் பேசுறதை விட என்னுடைய செயல்பாடு பேசும். எதுவுமே சொல்லாத செய்தி காட்டணும். 4 பேர் நல்லா இருக்கணும். அதாவது நம்ம செத்து போனா 4 பேர் தூக்கி போவோம். அதுக்கு முன்னாடி நம்ம 4 பேருக்கு பயன்படுத்தணுமா? வாழ்வதற்கும் பொருள் வேண்டும், நாம் வாழ்வதற்கும் பொருள் வேண்டும். அந்த ஒரு நோக்கத்துல அண்ணல் அம்பேத்கரை கோட்பாட்டின்படி கற்பு பொருள் புரட்சி செய் அதுதான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களை எல்லாம் பார்த்து உங்களை நற்பணி மேலும் வளரணும். ஆள் போல் கலைத்து அழகு போல் வேறு வைத்து நல்ல இந்த சமூகத்தின் ஒரு மாற்றத்தை சமூக மேன்மைக்கு நீங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிறீங்க. மறுபடி எங்க போனாலும் அப்படிதான் வரணும். யாரு அண்ணன் அம்பேத்கரையா நாம் இழுத்து வந்த சமூகத்தை முன்னோக்கி கொண்டு போகணும். தயவு செய்து முன்னோக்கி கொண்டு போனாலும் பரவாயில்ல, அது அங்கே கூட இருக்கட்டும், நீங்க பின்னாடி கொண்டு போவாதீங்கன்னாரு. அந்த மாதிரி நீங்க எல்லாம் சேர்ந்து எல்லாமே சமுதாயங்கிறது என்ன? சமுதாயங்கிறது எல்லா மக்களுடைய நலனுக்காக பண்றதுதான். அதனால இன்னைக்கு ஊர்ல ஒரு 20 வருஷம் 30 வருஷம் குறைஞ்சிட்டே வருது. முன்ன ஒரு ஊர்ல ஒரு 100 பேருனா ஒரு 70 பேர் சமூக சிந்தனையோடு இருப்பாங்க. இன்னைக்கு 70 பேர் சுயநலத்தை மட்டும் தான் சிந்திக்கிறாங்க. அதாவது மெஜாரிட்டி தன் பெண்டு தன் பிள்ளை சம்பாத்தியம் இவையுண்டு சின்னதோடு கடுகொள்ளும் கொண்டோம் தெருவார்க்கும் பயனற்ற சிறிய வேணும் என்கிறார் பாரதிதாசன். அது மாதிரி சின்னதோடு கடுகொள்ளும் கொண்டு சுயநலத்தோடு இல்லாம பொதுநலமா நீங்க இவ்வளவு பேர் வந்துக்கிறீங்க. உங்க நற்பணியும் நான் வெளியிலிருந்து நிறைய பார்த்துட்டு வரேன். இருந்தாலும் நம்ம ஒன்று சேரணும். அதாவது கல்விங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆயுதம். மோர் பவர்ஃபுல் வெப்பன் இந்த வேர்ல்டு. துப்பாக்கி முனையின் வலிமையை விட பேனாவின் முனையின் வலிமை அதிகம்னாரு லெனின். அதனால நீங்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நான் MSc கிராஜுவேட்.